गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. നമ്മുടെ ഹിന്ദു ധർമ്മ വിദ്യാപീഠ ஏகதர்மகர்த்தா சுவாமி சைதன்ய மகராஜ் அவர்களின் பொற்பாதங்களை படித்து ஒரு சிறு கதையை மட்டும் கூறிக்கொண்டு முடித்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், இப்போது நம்முடைய ராமபிரானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது, பிராண பிரதிஷ்டையானது. நாம் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த ராமநாமத்தை பற்றிய ஒரு சிறு கதை மட்டும். அதாவது ஒவ்வொருவரும் கூறுவார்கள், நம்முடைய சாமி அடிக்கடி கூறுவார்கள், அனைவரும் வீட்டில் மந்திரம் கூற வேண்டும், ராமநாமம் கூற வேண்டும், தங்களுக்கு விருப்பப்பட்ட மந்திரத்தை கூற வேண்டும். இவ்வாறு ராமநாமத்தை பற்றி ஒருவர் விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார். ஒரு ஊரில் அவர் ஒரு குரு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார். அதாவது அனைவரும் ராமநாமத்தை சொல்ல வேண்டும், ராமநாமத்தை சொல்ல வேண்டும், ராமநாமத்தை சொன்னால் நாம் நினைத்தது எல்லாம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தார். அந்த ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு பயங்கர சந்தேகம், அது எப்படி ராமநாமம் சொன்னால் நமக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. நேரம் அந்த குருகிட்ட போனான். சாமி, நான் ராமநாமத்தை சொல்கிறேன், எனக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. எனக்கு சோறு வேணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், கண்டிப்பாக கிடைக்கும், சோறு கிடைக்கும் அப்படின்னு. சோறு கிடைக்கிறது என்ன, ராமபிரான் நினைத்தால் உனக்கு ஊட்டியே விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்கிறார். இந்த பையன் யோசிக்கிறான், நம்ம வீட்டில் இருந்தால் யாராவது நமக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க, இல்லை வேற எங்கேயாவது இருந்தால் நமக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயாவது ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடலாம். ஓடி காட்டுக்குள்ளாடி போய் ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்து ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே இருக்கிறான். அவனுக்கு நம்பிக்கை, ராமா 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 சொல்லிட்டே இருக்கிறான். அவருக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, ராமநாமத்தை நாம சொல்லுவோம், ஆனால் ராமபிரான் சோறு ஊட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சொல்லிட்டே இருக்கிறான். மரத்துக்கு உச்சியிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து நடுவில் ஆகுது, யாருமே வரல. அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை இழந்து ஆரம்பிக்கும். அதனால அவன் ராமா 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 சொல்லிட்டே இருக்கிறான். 3 திருடர்கள் அந்த இடத்துக்கு வருகிறாங்க. திருடிக்கொண்டு அந்த திருடன பொருட்களை பிரிப்பதற்காக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து அதை பிரிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. அங்க ஒரு பிடி சாதம் இருக்குது, அந்த மரத்தினுடைய உள்ள ஒரு பிடி சாதம் இருக்குது. இது ஏன் சோறு கொண்டு வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே இருந்து ஒரு குரல் கேட்குது, ராமா ராமா ராமான்னு. ஆஹா, நாம திருடிக்கு வந்திருக்கோம், இதுல விஷம் கலந்து வச்சிருக்காங்க, நம்மளை சாப்பிட்டு கொண்டுட்டு இந்த பொருட்களை எல்லாம் இந்த பையன் திருடிக்கு போறதுக்காக இந்த சாப்பாடை மட்டும் இங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3 திருடர்களை நினைக்கிறாங்க. 3 திருடர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒருத்தம் மரத்து மேல ஏறலாம், 2 கையும் பிடிச்சு வச்சிருக்கான் அந்த பையனுங்க. இன்னொருத்தர் ஏறலாம், 2 காலையும் பிடிச்சு வச்சிருக்கான். இன்னொருத்தர் அந்த சாப்பாடை எடுத்து விஷங்கள் அந்த சாப்பாடை நீ எங்களுக்கு தரையா அப்படின்னு சொல்லி அவன் வாயிலே திணிக்கிறாங்க. இவன் என்ன கேட்டான், சாப்பாடு கிடைக்குமான், கையை பிடிக்க 2 பேர், காலை பிடிக்க 2 பேர், சாப்பாடு ஊட்ட ஒரு ஆள். ராம மந்திரத்தின் மகிமையை பார்த்தீங்களா? இதுதான் ராம மந்திரம். நாம் நினைப்பது அனைத்தும் கிடைக்கும். நம்முடைய விருப்பப்பட்ட நாமத்தை கூறி உயிர்வருவோம் என்று கூறி முடித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.